வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல் த பியாண்ட் த ஸ்க்ரீன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு படத்தோட ரிவ்யூங்க. இது ஒரு இங்கிலீஷ் படம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கதையோட ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ரிவ்யூ கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போகிறாங்க. இந்த படத்தோட பேர் வந்து த லாஸ்ட் ஹவுஸ். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் ஒரு சின்ன படங்க, ஒரு 2 hours தான் அந்த படம் போகுது. ரொம்ப சின்ன படமாக இருக்குது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஏற்பட்ட அனுபவம், நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எந்த மாதிரிலாம் இந்த படம் போச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு படம் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இதை பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு படத்தை எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். சிறந்த படங்க, நல்ல படம். நீங்கள் நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு சண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குங்க. இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம். ஓகேங்க, இந்த படத்தோட கதைக்கு போவோம். ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 குழந்தைங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, ஒரு நல்ல க்யூட்டான ஒரு ஃபேமிலி வந்து இயல்பான அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் ஹஸ்பண்ட் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒரு மழை வந்து பெய்யுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுதுங்க. எந்த கதவு ஜன்னல் எதுவும் திறக்க முடியாது. அவங்களால வெளியே போக முடியல. வெளியே இருக்கிறவங்க யாரும் உள்ளே வர முடியாது. இதுதாங்க அந்த படத்தோட சிம்பிளான கதை. இதுக்கப்புறம் அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களா, இல்லை அந்த வீட்டுக்குள்ளே அவங்க எத்தனை நாட்கள் இருந்தாங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த படம் முழுசாக பேசுது. ஒரு டிஃப்ரெண்டான படம் இல்லையா? நம்ம வழக்கமாக பார்க்குற படங்களை தாண்டி இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து ஏலியனா, இல்லை வந்து வேற ஏதாவது அமானுஷ சக்தியா, அந்த மாதிரி பெரிய விளக்கம்லாம் கொடுக்காம ஒரு மலையை மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம், நல்ல படமாக இருக்குது. இந்த படத்தில் நான் ரசித்த விஷயம், நான் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம கொரோனா காலத்தில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கணும். பட் இதில் வந்து ரொம்ப அது தீவிரத்தன்மையாக இருக்குது. அதாவது எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. கொரோனா காலத்தை விட வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பூட்டின வீட்டுக்குள்ளே அந்த 4 பேர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் கொண்டு இருக்கு. எங்களோட கொரோனா காலத்தை ஞாபகப்படுத்துச்சு. அப்போ நம்ம பண்ண விஷயங்கள், வீட்டுக்குள்ளே சொன்ன விஷயங்கள், என்னென்னலாம் பண்ணோம், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது. பட் இதை தாண்டி இதில் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வேலை செய்யாது, ஃபோன் வசதி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. ஸோ இப்போ வந்து எப்படி அவங்க சமாளிப்பாங்க? இது நாட்கள் போகுதா, இல்லை வந்து மாதங்கள் போகுதா, இல்லை வருஷங்கள் போகுதா அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுதுங்க. கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. எப்படி சமாளிச்சிருப்பாங்க அவங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? எப்படி அவங்க எங்கேஜாக இருந்திருக்க முடியும்? 4 பேர், 4 முகங்கள் மட்டும்தான் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சமாளிச்சிருப்பாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் நான் ரசித்த ரொம்ப விரும்பின விஷயம் பார்த்தீங்கன்னா, 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த அப்பா, அவர் தன் குடும்பத்தை எவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றுறாரு. தன் விடாமுயற்சினால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும். அது நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைங்களை எவ்வளோ அழகாக அவர் வளர்த்த ட்ரை பண்ணுறாரு. ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், இந்த விடாமுயற்சினால என்னென்ன வழிகள், தப்பிக்கிற வழி இருக்குன்னு அவர் தேடுறாரு. கடைசி வரைக்கும் தேடுறாரு. அந்த முயற்சியாக இருக்கட்டும். அந்த அம்மா வந்து குழந்தைங்க முன்னாடி கத்தக்கூடாது, சரியான முறையில் வளர்த்தணும், அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த பேரண்டிங், ஒரு குழந்தை வளர்ப்பு முறையவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, போராட்டம், ஒரு சர்வைவல் படமாக இந்த படம் இருக்குங்க. எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் வழக்கமாக இங்கிலீஷ் படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரினா ஏதோ ஒரு மிருகம் கொன்றுவாங்க,
இல்லை அந்த பிரச்சனை சரியாயிரும் போயிடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா முடியும் போது ஒரு சின்ன சென்டிமெண்ட்டும் ஒரு நல்ல கருத்தும் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கணும். நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நம்ப இந்த வீடியோ கொடுக்குறேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி அந்த கொரோனா பீரியட்லாம் ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படம் விமர்சனங்களுக்கும் அறிமுகங்களுக்கும் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.